புத்திசாலி கணவன். அமலாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல பறவைங்களோட கலகல சத்தத்தை விட முன்னாடி கேக்குறது ஒரே ஒரு சத்தம் தான். அதுதான் நம்ம கனகாவோட குரல். கனகா பேரு சொன்னாலே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை வாயாடின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு தடவை அவ வாயை திறந்தானா தெரு ஓரத்துல இருக்கிற நாயங்க கூட வாழை சுருட்டிக்கிட்டு ஓட வேண்டியதுதான். அவளோட புருஷன் ராமையா ரொம்ப பாவம். அவன் அப்பாவையா இல்ல அவ திட்டுக்கு அவன் பழகப்பட்டுட்டானா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ராமையாவுக்கு வேலை செய்யறதுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். ஆனா அவனுடைய மூளை மட்டும் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஒரு நாள் காலையிலேயே கனகம்மா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து வீட்டு சுப்பம்மாவோட கோழிங்க எல்லாம் அவ கோலத்துல கலைக்கிறது மட்டும் இல்லாம அங்கங்க மண்ணையும் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான், கனகாவுக்கு இல்லாத பொல்லாத கோவம் எல்லாமே வந்துருச்சு. அடியே சுப்பம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் கோழிங்களை உன் வீட்டு வாசல்லே வச்சுக்கோன்னு எத்தனை தடவை சொல்றது? உன் கோழிங்களால நான் எல்லாத்தையும் நஷ்டமாகணுமா? இன்னொரு தடவை உன் கோழிங்க என் வாசலுக்கு வந்துச்சு, ஒவ்வொன்றுத்தோடைய கழுத்தையும் திருக்கி பானையில போட்டு வேக வச்சிருவேன். ஏன் கனகா, கோழினா அங்க இங்க வரத்தான் செய்யும், அதுக்கு போய் இவ்வளவு கோவப்படலாமா? உன் வீட்டு கோழிங்களும் என் வீட்டு வாசலுக்கு வரத்தான் செய்யுது. அதுக்கு நான் என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்கேனா? சொல்லிதான் பாரு, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். உன் கோழிங்களும் என் கோழிங்களும் ஒன்னா? உன் கோழிங்க தெரு நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு, என் கோழிங்க அப்படி கிடையாது அப்படின்னு கோவத்துல கனகா தொடப்பு கட்டியால சுப்பம்மாவை அடிக்க போனப்போ சரியா அந்த நேரத்துலதான் ராமையா எழுந்திருச்சு வெளியில வந்தான். நிலைமை எல்லாம் மீறி போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி வந்து அவனுடைய பொண்டாட்டி கைய பிடிச்சி தடுத்தான். என்னம்மா தங்கச்சி சுப்பம்மா, என்னாச்சு? எதுக்கு என் பொண்டாட்டி காலையிலேயே உன்னை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா? பாருங்கண்ண, உங்க பொண்டாட்டி எல்லையை மீறா. சின்ன கோழி சண்டைக்கெல்லாமா என்ன தொடப்பு கட்டியால அடிக்க வர்றது? ஏன் கனகா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியல? நீ இப்படி சண்டை போட்டா நாளைக்கு அந்த கோழிங்க நம்ம வீட்டு வாசலுக்கே வராது. அப்போ நமக்கு தானே நஷ்டம். என்னங்க நீங்க, கோழிங்க வரலனா எனக்கு லாபம் தான். என் கோலமும் வீணாகாது, என் வாசலும் வீணாகாது. இந்த இடத்துல தான் கனகா நீ தப்பு பண்ற. அந்த சுப்பம்மாவோட வீட்டில் கோழிங்களுக்கு என்ன தீவனம் போடுறாங்கன்னு நினைக்கிற? விலை அதிகமான தீவனத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு கோழிங்க நம்ம வீட்டுக்கு வருதில்ல, அதே மாதிரி நம்ம வீட்டு கோழிங்களும் அவங்க வீட்டுக்கு போகும் இல்லையா? நம்ம கோழிங்களும் அவங்க போடுறாங்களே அந்த நல்ல ரக தானியம், அதை நல்லா சாப்பிடுது. நம்ம வீட்டில் போடுற சாதாரண தீவனத்தை தான் அவங்க கோழி சாப்பிடுது. ஆனால் நம்ம கோழிங்க அவங்க கோழியோட சாப்பாட்டை சாப்பிடுது. இப்போ நீ சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, சுப்பம்மா அவங்களோட கோழிங்களை கட்டி போட்டுடுவாங்க. அப்புறம் நம்ம கோழிங்க அவங்க வீட்டுக்கு போகாதுங்க. அப்புறம் நம்ம கோழிங்களுக்கு நல்ல தீவனம் எப்படி கிடைக்கும்? அதனால தான் இது நஷ்டம்னு சொல்கிறேன். நீங்க சொல்றது சரிதாங்க. அப்படின்னா நம்ம கோழிங்க அங்க போய் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுது, அவளுடைய கோழிங்க வந்து நம்ம வீட்டுல போடுற நெல்லை சாப்பிடுது. இது நமக்கு லாபம்தான். சரி, நீங்க சொன்னதுக்காக அந்த சுப்பம்மாவை எதுவும் செய்யாம நான் விடுறேன். அடியே சுப்பம்மா, என் புருஷன் சொன்னதுனால நான் உன்னை விட்டு வைக்கிறேன். போய் உன் கோழிங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கனகா வீட்டுக்குள்ள போயிட்டா. கனகா போனதுக்கு அப்புறமா சுப்பம்மா ஆச்சரியமா ராமையாவை பார்த்தா. ராமையண்ண, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. நான் என்னுடைய கோழிங்களுக்கு நல்ல தீவனம் போடுறேன், நீங்க நல்ல தீவனம் போடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் நீங்க போடுறதுதான் போடுறேன். ஆனா ஒரு பொய்ய சொல்லி உங்க பொண்டாட்டிய அடக்கிட்டீங்க. ஆமாடி தங்கச்சி, அவ்வளோ சத்தமாக சொல்லாத. அவ காதில் மட்டும் விழுந்தா அப்புறம் இந்த ஊரில் ஒரு சேவல் கூட கூவாது. அவகிட்ட மாட்டிக்கிட்டு என் தலை உருளக்கூடாதுன்னு நான் ஆடின நாடகம்தான் இது. உன் வீட்டு கோழிங்க வந்து என் வீட்டு செடிங்களை வீணாக்குறது என்னமோ உண்மைதான். ஆனால் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்குமா? உண்மைதானே, ஊர்ல இருக்கிற எல்லாரும் கனகாவோட வாய்க்கு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் எவ்வளவு பொறுமையா அவளை எவ்வளவு அழகா சரி பண்றீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இன்னும் எத்தனை நாள் இப்படி பொறுமையா இருக்க போறீங்க? இப்போதைக்கு தப்பிச்சனே, அதுவே போதும். ஆனால் எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? உன் வீட்டு கோழிங்க என் வீட்டு பக்கம் வராமல் இனிமே பார்த்துக்கோ. அவள் மட்டும் கோவப்பட்டான்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே அந்த கோழிங்களை அடித்து குழம்பு வச்சாலும் வச்சிடுவா. சரிங்கண்ணே, உங்க பொண்டாட்டிக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாவது நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் வரேங்கண்ணே. சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டே கோழிங்களை கூப்பிட்டுக்கிட்டே அங்கிருந்து போனா. ராமையா மெதுவா நெத்தியில இருக்கிற வேர்வையை தொடச்சுக்கிட்டு அப்பாடா தப்பிச்சோண்டான்னு நினைச்சான். சண்டை முடிஞ்சது. ஆனா கனகாவோட பொறாம மட்டும் குறையவே இல்லை.
வீட்டுக்கு போனதும் மறுபடியும் ராமையாவை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சா. ஏயா, சுப்பம்மாவோட கோழி கதை இருக்கட்டும், என் கதையை சொல்லு. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானே நான் காதுக்கு ஒரு தங்க கம்மலையாவது வாங்கி போட முடியும். ஊர்ல எல்லாரும் 4 நகை நட்டை வாங்கிக்கிட்டு மினுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் எப்பவுமே இந்த பழைய கம்மலே போட்டுக்கிட்டு இருக்கணுமா? நீங்க எப்ப வேலைக்கு போறது, எப்ப உழைச்சி சம்பாதிக்கிறது? அந்த சுப்பம்மாவை பாத்தீங்களா? முந்தா நேத்து சுப்பம்மா புருஷன் புது பட்டுப்படவே வாங்கி கொடுத்தாராம். அதை கட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அடிக்கடி அந்த பட்டுப்படவையை காட்டி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நீ மட்டும் வேலைக்கு போகாம வீட்லயே சும்மா இரு. ஓஹோ, சுப்பம்மா மேலே உனக்கு அவ்வளோ பொறாமையா? அதனால தான் கோழிங்களை காட்டி சண்டைய போட்டியா? ஐயோ, இப்போ நான் வயலுக்கு போகலை, என் காதுல இருந்து ரத்தம் தான் வரும். இந்த ராட்சசி கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமையா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு கண்ணு முழிச்சு எழுந்திருச்சான். ஐயையோ கனகம், என்ன இப்படி பண்ணிட்ட? சரியா அந்த தங்க புதையல் என் கைக்கு கிடைக்கிற நேரம் பார்த்து கனவை கலைச்சிட்டியே. இன்னும் ஒரு நிமிஷம் நீ எழுப்பாம இருந்திருந்தா அந்த தங்க புதையல் எனக்கு கிடைச்சிருக்கும். என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னொரு தடவை பொய் சொன்னீங்க, அப்புறம் நான் நல்லவளாவும் இருக்க மாட்டேன். பொய் இல்ல கனகம், இது உண்மைதான். எனக்கு கனவு வந்துச்சே. கனவுல அப்படியே மகாலட்சுமி வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம தோட்டத்து ஆலமரத்துக்கு கீழே புதையல புதைச்சி வச்சிருக்காங்களாம். அதனால இன்னைக்கு நான் வயலுக்கு போகாம வீட்டிலேயே உக்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த புதையல் தானாவே மேலே வந்துடுமா அப்படின்னு மகாலட்சுமி சொல்றதுக்குள்ள என்ன எழுப்பிட்ட. உண்மையிலேயே புதையில இருந்தா அந்த சுப்பம்மா முன்னாடி பட்டுப்படவும் மட்டும் இல்ல, தங்க நகையை மாட்டிக்கிட்டு கூட சுத்தலாம். எப்பவும் என் பழைய கமலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவ புருஷன் இவனுக்கு புதுசா எதுவும் வாங்கி தர மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு அந்த புதையல் கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும். உண்மைதானா? தங்கம்னா சாதாரண விஷயம் இல்லையே. நீங்க வயலுக்கு போகலனா அந்த விதைகளை எல்லாம் யார் தூவாங்க? அந்த சோமையா உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. விதைங்களை தூவுறது அப்புறம் இருக்கட்டும், ஆனா இந்த புதையல் கிடைச்சதுன்னா நம்ம வயல்ல மட்டும் இல்ல, எல்லார் வயல்லையும் விதைய தூவுறதுக்கு ஆளுங்களை வச்சுக்கலாம். ஆனா அந்த புதையல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடுத்து வர்ற 7 வாரம் வரைக்கும் நீ யாரு கூடவும் சண்டை போடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, முக்கியமா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கவனமா இருக்கணும். நீ யாரையாவது பார்த்து சத்தமா கோவப்பட்டு கத்துன அந்த தங்கம் எல்லாமே சாம்பலா மாறிடும். உனக்கு எது முக்கியம்? தினமும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறதா இல்ல தங்க புதையலா? தங்கம்தான் முக்கியம். சரி, நீங்க சொன்னதை கேக்குறேன். நான் வாய்க்கே பூட்டு போட்டுக்கிறேன், யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன். நீங்க மட்டும் அந்த மரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் போய் உங்களுக்கு சூடா கஞ்சி காய்ச்சி ஊறுகாய் வச்சுன்னு கொண்டு வரேன். அப்பாடா, தப்பிச்சண்டா. இந்நேரம் வெயில்ல போய் வேலை பார்க்க வேண்டியதா இருந்திருக்கும். இப்ப ஆலமரத்துக்கு கீழே நல்லா படுத்து தூங்கலாம். இவ பேசாம இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். ராமையா சொன்னதை கேட்டு புதையலுக்காக கனகா அவளே சுத்தமாக்கிக்கிட்டா. யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வயலுக்கு கிளம்புனா. வேக வேகமா காலடி எடுத்து வச்சுக்கிட்டு யார் கண்ணுலயும் படாம போய்கிட்டு இருந்தா. ஆனா அவ மனசு மட்டும் அந்த புதையலுக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த புதையல் என் கைக்கு கிடைச்சது, என்னுடைய ஜாதகமே மாறிடும். முதல்ல அந்த சுப்பம்மா முன்னாடி நல்லா பட்டு புடவைய 4 வாங்கிக்கிட்டு ஒட்டியானமும் கழுத்துல நெக்லஸும் போட்டுக்கிட்டு காதுல புது கம்மலும் வாங்கிக்கிட்டு திரியணும். நான் மகாராணி மாதிரி ஊரெல்லாம் சுத்துறத பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே வயிறெறிஞ்சு சாகணும். ஊருக்கு நடுவுல பெரிய பங்களா வீடு கட்டி 10 பேரை வீட்டு வேலைக்கு ஆட்களா வச்சுக்க போறேன். அதுல அந்த சுப்பம்மாவும் ஒருத்தி. இப்படி கனகா காத்துலயே மாடிய கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவ போற வழியில அவளுக்கு எதிர்க்க அந்த ஊர் ஜமீன்தாரும் அவருடைய வேலைக்காரனும் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து கனகா கனவு காண்றதை விட்டுட்டு ரொம்ப கவனமா நடந்து வந்தா. கனகா தூரத்துல வரத பார்த்து அவங்க 2 பேரும் தான் ரொம்ப பயந்தாங்க. ஐயோ, என்னடா இது, கண்டம் எதிர்க்க வருது, நம்ம கனகா வருதுடோய். எதிர்க்க போனா போதுமே, ஏதாவது சொல்லி நம்ம வாயை புடுங்கி எல்லார் முன்னாடியும் சண்டை போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவா. எங்கேயாவது போய் ஒளிஞ்சு நின்று தப்பிச்சுக்கலாம் வா. ஜமீன்தாரும் வேலைக்காரனும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கனகா அவங்கள கண்டுபிடிச்சா. சாதாரணமா இருந்தா அவ அங்க பெரிய பிரச்சனையே பண்ணிருப்பா. ஆனா இன்னைக்கு புதையல் மேல இருக்கிற ஆசையில ஒரு வார்த்தை கூட பேசல. ஒன்றும் இல்லை கனகா, நாங்கள் 2 பேரும் இந்த மரத்தை சுற்றி ஏதோ பூவெல்லாம் பூத்திருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அவ்வளவுதான், நாங்கள் ஒன்றும் ஒளிஞ்சிக்கல. இவன் மூஞ்சியும் பூவாம் பூவு என்ன பார்த்து ஒளிஞ்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன?
கனகா கோவமா இருந்தாலும் ஒழிய ஜமீன்தார எதுவும் சொல்லாம அவ பாட்டுக்கு நடந்து போனா. என்ன இது, கனகா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறா, ஒரே வார்த்தை கூட சொல்லி என்ன திட்டாம போறா அப்படின்னா இது அதிசயம்தான். இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி 7 வாரம் முடிஞ்சு போச்சு. கனகா அவளுடைய குணத்தை முழுசாவே மாத்திக்கிட்டா. யாருக்கிட்டயும் சண்டை போடல, யாருக்கிட்டயும் எதுவும் பேசல. இத பார்த்த ஊஜனங்க எல்லாரும் கனகாவுக்கு என்னாச்சுன்னு யோசிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராமையா மட்டும் வயல்ல நிம்மதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். தினமும் காலையில வீட்டுல எழுந்திருக்கும் போதே கனகா ஏதாவது ஒரு சண்டை போடுவான். அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். சரியா வேலை செய்ய முடியாது. ஆனா இப்ப கனகா பேசாம இருக்கிறதுனால அவனால 2 மடங்கு உற்சாகமா வேலை செய்ய முடிஞ்சது. 7 வாரமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனகா ராமையா கிட்ட வந்து, ஏங்க 7 வாரம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற புதையல் எப்ப வெளியில வரும்? நான் என் பொறுமைய மொத்தமா இழந்துட்டேன். அந்த சுப்பம்மா கட்டினதை விட இன்னும் நல்ல பட்டுப்படவையே நான் வாங்கி கட்டணும். இந்தா கனகா, இதுதான் உன்னோட மௌன விரதத்துக்கு நான் கொடுக்கற பரிசு, தங்க கம்பல். நான் இந்த தங்கத்தை தான் சொன்னேன். கமலா, புதையல் எங்க? இது எப்படி வாங்குனீங்க? அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற புதையல் கிடைக்கல? கனகா, உண்மையிலேயே அந்த மரத்துக்கு கீழே எந்த புதையலும் இல்லை. நான் உன்கிட்ட பொய் சொன்னேன். இந்த 7 வாரமா ஊர்ல நீ யாருக்கிட்டேயும் சண்டை போடலை அப்படிங்கிறதால நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். அதனால என் உடம்புல நிறைய பலம் இருந்துச்சு. அதனால கஷ்டப்பட்டு 2 மடங்கு வேலை செஞ்சேன். அதில் வந்தது தான் இந்த தங்க கம்பல். இப்போ புரியுதா? நீ அமைதியா இருந்தா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பொருள் வரும்னு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் கனகா ரொம்ப மாறிட்டா, ரொம்ப அமைதியான பொண்ணாயிட்டான்னு சொல்லும்போது கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோ, பொண்ணுங்கிறவ எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கணும். அந்த அமைதி தான் அவளுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என் கோவம் தான் இந்த குடும்பத்துக்கே பிரச்சனைங்கிறீங்களா? உண்மைதாங்க. இந்த 7 வாரமா நானும் நிம்மதியா தான் இருந்தேன். நான் யாரு கூடவும் சண்டை போடலங்கிறதுனால எல்லாரும் என் கூட பாசமா பேசிட்டு போறாங்க. இன்னையில இருந்து நான் இதே மாதிரி இருக்கேன். என்னோட கோவம் திமிரு எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்க கூட வயல்ல வந்து நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். கனகா அவனுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மனைவியா மாறினா. ராமையா அவனுடைய புத்திசாலித்தனத்தினால தன்னுடைய பொண்டாட்டியோட குணத்தை மாத்தினான். ஒரு பிரச்சனைய கோவத்தால தீர்க்க முடியாது, ஆனா அறிவால தீர்த்து வைக்க முடியும். வீட்டுல பொம்பளைங்க நிம்மதியா இருந்தாதான் அந்த வீடும் அமைதியா இருக்கும். வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பொம்பளைங்களுக்கு கோவம் நல்லதில்ல, பொறுமைதான் அவங்களுக்கு அழகு.